அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டு நீட் பயாலஜியில் பாட்னி டெஸ்ட் 8க்கான ஆன்சர்ஸ் கீ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 1 to டெஸ்ட் 7 வரைக்கும் ஆன்சர்ஸ் கீ ப்ளஸ் வந்து கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பார்த்தாச்சு. அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் நீட் பயாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் 11th நீட் பயாலஜியில் பாட்னி டெஸ்ட் 8க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சுவாலஜி இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்ப்போம். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே அப்லோட் பண்ணோம். அதனாலுமே அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் என்னென்ன கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடியும் டென்டேட்டிவ் ஆன்சர்ஸ்க்கு ப்ளஸ் வந்து டெஸ்ட்டு முடிஞ்ச பிறகு ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய ஆன்சர்ஸ்க்கு எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் ஒன்ஸ் வந்து கிராஸ் செக் பண்ணிங்க, டென்டேட்டிவ் கீ ஆன்சர்ஸ் பார்த்து டெஸ்ட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர்ஸ்க்கு வந்து ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட்டு என்றைக்கோ அன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ சொல்கிறது எல்லாமே டென்டேட்டிவ் கீ தான். இதில் மோஸ்ட்லி சேஞ்சஸ் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்படி வந்துச்சுனாலும் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். த நான் மெம்பரேன் பவுண்டட் ஆர்கனல்ஸ், சவ்வினால் சூழப்படாத செல் நுண்ணுறுப்புகள் எவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சென்ட்ரியோல் ப்ளஸ் வந்து ரைபோசோம், இது ரெண்டுமே வரும். அதனால் இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போத் ஏ அண்ட் பி. அதனால் அமிலம் ஆ மற்றும் இரண்டும் அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து கிளியாக்சிசோம் ஃபவுண்டின் எதில் வந்து கிளியாக்சிசோம்கள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேஸ்டர் ஆஃப் எண்டோஸ்பம், ஆமணக்கோட கருவன் திசுவில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கிளியாக்சிசோமை பார்க்கலாம். அதுக்கடுத்து குவான்டோசோம்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன், குவான்டோசோம் அப்படிங்கிறது அந்த ஒளி அலகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க, ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்ப உதவக்கூடியது. அது எதில் காணப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட், பசுங்கணிகத்தில் காணப்படக்கூடியது. அதனால் இதற்கான ஆன்சர்ஸ் வந்து பசுங்கணிகம், அதை நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து டியூபுலின் புரோட்டீன் அக்காசின், டியூபுலின் புரதமானது காணப்படுவது மைக்ரோ டியூபுல்ஸ், அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. மைக்ரோ டியூபுல் நுண் இழைகள் அப்படின்னு சொல்லுவோம், அதில் தான் காணப்படும். அதுதான் அதுக்கான சரியான விடை. அதுக்கடுத்து சென்ட்ரோசோம் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன், சென்ட்ரோசோம்கள் இவற்றில் காணப்படாது. இதற்கான சரியான விடை செல்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸ், உயர்நிலை தாவரங்கள், அதில் வந்து சென்ட்ரோசோம்கள் வந்து என்னது ப்ரெசண்ட் ஆகிருக்காது. அதுக்கடுத்து ரைபோசோம் ஃபவுண்ட் இன் மைட்டோகாண்ட்ரியா அண்டு குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா மற்றும் பசுங்கணிகளில் காணப்படக்கூடிய ரைபோசோம்கள் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 70S ரைபோசோம், ப்ரோகேரட்டிக் ரைபோசோம் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 8S அப்படிங்கிறது யூகேரட்டிக்கில் ப்ரெசென்ட் ஆகக்கூடியது. இந்த மைட்டோகாண்ட்ரியா அந்த குளோரோபிளாஸ்டில் மட்டும்தான் உட்கருவை தவிர டிஎன்ஏ இது ரெண்டுத்துலேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மற்ற நுண்ணுறுப்புகளில் இருக்காது. அதுக்கடுத்து ஐடென்டிஃபை கரெக்ட்லி மேட்சர் ஃபேர், சரியான இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை லைசோசோம் ஆட்டோலைசிஸ், ஆட்டோலைசிஸ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. ஏன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், புரதம். அதே எஸ்இஆர் அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் சொல்லுவோம், அது லிப்பிடை சிந்தசிஸ் பண்ணும். மீசோசோமுக்கு வந்து புரத உற்பத்தி கொடுத்துருக்காங்க, அது தவறு. அதுக்கடுத்து அசம்பிளி ஆஃப் 60 and 40S ரைபோசோம் சப் யூனிட் ப்ரொடியூஸ், அதாவது 60S மற்றும் 40S ரைபோசோம் இணைந்து உருவாக்கக்கூடிய அந்த ரைபோசோமை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா 80S ரைபோசோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது, 60 + 40 100 தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் அது கன்ஃபார்ம் அந்த 60 இருக்காது, 50.1 சம்திங் இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி 40னா 40 இருக்காது, 30 பாயிண்ட் சம்திங் அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது 80S அப்படின்னு சொல்லுவோம். அதே 70S சொல்லும்போது 50 + 30S அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து இன்ஃபோல்டிங் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கக்கூடிய அந்த உள்மடிப்புக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுதான் அதுக்கான ஆன்சர்ஸ். மைட்டோகாண்ட்ரியங்களில் உள்ள உள்நீட்சிகளுக்கு பேர் கிறிஸ்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து ஐடென்டிஃபை கரெக்ட்லி மேட்சர் ஃபேர், இங்கே சரியாக மேட்சாக இருக்கக்கூடிய பேர் ரெண்டு தான். ஒன்று குளோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், இது ரெண்டு தான் சரியான விடை. குரோமோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பச்சையம் தவிர்த்த நிறமி சொல்லுவோம். லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது நிறமிகள் அற்றவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதனால் 1 and 2 தான் ரைட்டு. இது எல்லாமே மாறி மாறி கொடுத்துருக்காங்க. மெலோபிளாஸ்ட்டு, அலிரோபிளாஸ்ட்டு, எலையோபிளாஸ்ட். அலிரோபிளாஸ்ட்னா புரோட்டீன் வரும், அமிலோபிளாஸ்ட்னா ஆயில் இந்த மாதிரி வரும், எலையோபிளாஸ்ட் அப்படின்னா கொழுப்பு இந்த மாதிரி வரும். சரிங்களா? அதனால் இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அதை மார்க் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வித் ரெஃபரன்ஸ் டு பிளாஸ்மோடெஸ்மேட்டா, பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்கிறது கனெக்ஷன் பிட்வீன் அட்ஜசன்ட் செல்ஸ், அதுதான் இதுக்கான சரியான விடை. 2 செல்களுக்கு இடையே உள்ள இருக்கக்கூடிய இணைப்பு, அருகறைய செல்களுக்கு இடையான இணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதான் அதுக்கான ஆன்சரு.
அதுக்கடுத்து விச் ஆஃப் தி ஃபாலோவிங் மிஸ்மேட்ச்டு, கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே நம்ம பார்த்தோம் சென்ட்ரியோலுக்கு என்ன கிடையாது அப்படின்னா மெம்பரைன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ரியோல் மெம்பரைன் பவுண்டு ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சென்ட்ரியோல் சவினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்புகள், இது தவறான விடை. அதுக்கடுத்து ஐடென்டிஃபை கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் பாக்டீரியல் செல் என்வலப், அதாவது பாக்டீரியல் செல் உரையின் சரியான வரிசையை கண்டறிக. ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கிளைகோகலெக்ஸ் இருக்கும், ரெண்டாவது செல்வால் இருக்கும், மூணாவது செல் மெம்பரைன் இருக்கும். அவுட்டரலாக இருக்கிறது கிளைகோகலெக்ஸ்ன்னு சொல்லுவோம், சென்ட்ரலில் இருக்கக்கூடியது செல்வால், அதுக்குள்ளார தான் என்ன இருக்கும் அப்படின்னா செல் சவ்வு இருக்கும். அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷனு. அதற்கு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மிடில் லேமெல்லா இஸ் கம்போஸ்ட் ஆஃப், செல்லின் இடையடுக்கு எதனால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதுக்கான சரியான விடை கால்சியம் பெக்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கால்சியம் பெக்டேட் அப்படிங்கிறது அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ஸ்பிரோசோம், டிக்டியோசோம், பெராக்சிசோம், எலியோபிளாஸ்ட் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து டீடாச்சிஃபிகேஷன் வரும், ஸ்பிரோசோம் அப்படிங்கிறது சிந்தசிஸ் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் லிப்பிடு, டிக்டியோசோம் அப்படிங்கிறது ஸ்டாக் ஆஃப் சிஸ்டனு, பெராக்சிசோம்ங்கிறது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனு, எலியோபிளாஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டோர் ஆயில் அண்டு ஃபேக்ட்ஸ். இது வந்து சொல்லலாம். இந்த எலியோபிளாஸ்ட்டை வச்சு கூடமே நம்ம இதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணலாம், ஏன்னா இது ஒன்று மட்டும் தான் வருது, 2 ஆஃப் த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் இதுக்கான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். சரிங்களா, அதை நோட் பண்ணி வச்சுங்க. தமிழ் மீடியத்துக்கும் அதே தான், ஏ ஆப்ஷன் வந்து என்னது நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் இதுக்கான சரியான விடை. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து சுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் இதுக்கான ஆன்சர்ஸ்க்கு இதெல்லாமே பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஆன்சர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.